சார் இப்ப காய்கறி பயிர்களுக்கு வந்து நம்ம மண் மாதிரி எடுக்கிறோம் அப்படின்னா, இப்ப பப்பாளிக்கு வந்து மண் மாதிரி தனியா எடுக்கணுமாங்க சார்? ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா? இல்ல ஒரே மண்ண நம்ம பரிசோதனை பண்ணும்போதே எல்லாம் தெரிஞ்சுருமாங்க சார்? கண்டிப்பா. இந்த கேள்வி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ வந்து காய்கறி பயிர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வேர் வந்து மேலேயே இருக்கும். ஒரு 1/2 ஆமாங்க அடிக்கு சார். மேலேயே வேர் வந்து படர்ந்து வரும். சரிங்க அதனால சார். வந்து நம்ம வி ஷேப்பில் வெட்டி எடுக்கிறது வந்து நம்ம வந்து ரொம்ப கம்மியான ஆழத்துல எடுத்தா போதும். அதே போல வந்து நீண்ட கால பயிர்கள் இருக்கு இல்லைங்களா? ஆமா. இப்போ சப்போஸ் மாமரம், தென்னை மரம், பலா மரம் இதெல்லாம் வைக்கணும்னா, அது வந்து 20, 30, 40 வருஷம் வரக்கூடிய பயிர். அது வந்து வேர் வந்து ரொம்ப ஆழமா போகும். அப்போ அதுக்கு எப்படி பண்றோம்னா, நம்ம மண் மாதிரி எடுக்கும்போது ஒரு 30 சென்டிமீட்டர்ல ஒரு அளவும் ஒரு மாதிரியும், 60 சென்டிமீட்டர்ல ஒரு மாதிரியும் கீழே. அதே போல வந்து 90 சென்டிமீட்டர்ல ஒரு மாதிரியும் எடுக்கணும். அதே போல பப்பாளி வந்து இதில் வேறுபடுது. பப்பாளி ஒரு நீண்ட கால பயிர். இது மாதிரி மாமரம், தென்னை மரம், இது மாதிரி பலாமரம் மாதிரி கிடையாது. அப்படி இருந்தாலும் இது ஒரு நீண்ட கால பயிர். ஒரு 3 வருஷம் வரைக்கும் வளரக்கூடிய பயிர். அப்படி இருக்கும்போது இதுக்கு வந்து இதோடைய மண் மாதிரி வந்து காய்கறி பயிர்களிலிருந்தும், அதாவது நீண்ட கால பயிர் மாப்பழா இருக்கு இல்லைங்களா, இதுக்கும் வேறுபடுது. இதோடைய வேர்கள் வந்து ஒரு அடி வரைக்கும் கீழே போகக்கூடியது. இது சல்லி வேர் இருக்குது, அதே போல ஆண் வேர் இருக்குது. இது வந்து ஒரு அடி ஆழம் அளவுக்கு போகக்கூடியது. ஸோ நம்ம என்ன பண்றோம்னா, இப்போ மண் மாதிரி எடுக்கக்கூடியது வந்து வி ஷேப்ல நம்ம பார்க்கலாம், எப்படி வெட்டணும்னு பார்க்கலாம். அந்த வி ஷேப்ல வந்து ஒரு அடி ஆழம் வந்து எடுக்கணும். நார்மலா வந்து காய்கறி பயிர்களுக்கு 1/2 அடி தான் எடுக்க போறோம். இது வந்து ஒரு அடி ஆழத்தில் எடுத்து அதுல இருந்து மண் மாதிரியை சேகரிக்க போறோம். அதுதான் வேறுபாடு. ஸோ அதனால வந்து எப்பவுமே வந்து ஒரு மண் மாதிரி எடுக்கிறது என்ன விவசாயத்துக்கு அந்த மண் மாதிரி எடுக்கிறோம், சாம்பிள் எடுக்கிறோங்கிறது முக்கியமா எழுதி கொடுக்கணும். அப்பதான் அவங்க டெஸ்டே பண்ணுவாங்க. என்ன பயிர்களுக்கு அது பண்ண போறீங்கன்னு தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. நம்ம பயிர்களை சொல்லலாம் டெஸ்ட் பண்ண முடியாது. அது சிறப்பான சாயில் டெஸ்டாவும் இருக்காது.